இந்த மோசமான எகிப்திய அரசனுக்கு சாகாவரம் பெறறதுக்காக பிரமிடுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா இது அவனோட படைகளுக்கே பிடிக்காதனால அவங்க இதை தடுக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க. இந்த அரசருக்கு பாதுகாப்பா எப்பவுமே 4 பலம் வாய்ந்த மியூட்டன்ஸ் கூடவே இருக்காங்க. அரசர் சாகாவரம் பெற ஒரு மனுஷனோட உடம்பை யூஸ் பண்றாங்க. அவன் உடம்பை கிழிக்க உடனே அது தானாவே சரியாகும். இனிமே உங்களுக்கு அழிவுன்றதே இல்ல அரசே அப்படின்ட்டு இந்த மியூட்டன்ட் சொல்றா. சரின்னுட்டு அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அந்த பிரமிட் மேல உள்ள திரைய விளக்க சொல்றாங்க. அத விளக்குன உடனே ஃபுல்லா தங்கமா இருக்கு. அந்த தங்கத்துல சூரிய ஒளி பட்ட உடனே அதுல இருந்து ஒரு பவர் ஜெனரேட் ஆகி அவங்க 2 பேர் உடம்புக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் உருவாகுது. அப்ப அந்த 2 உடம்புக்குள்ளேயும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. வெளியே இந்த படை வீரர்கள் அவங்க பிளான் பண்ண மாதிரி இதை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகளை செய்யறாங்க. அப்படி செஞ்ச உடனே கீழே இருக்கிற 4 மியூட்டன்ஸ்மே உஷாராகி அங்க இருக்கிற படையினரை எல்லாருமே அவங்க பவரை யூஸ் பண்ணி கொன்னுடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த பிரமிடே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. உள்ளே இருக்கிற மியூட்டன்ஸ் எல்லாருமே அரசரோட உடம்ப காப்பாத்துறதுக்கு ரொம்ப போராடுறாங்க. 3 மியூட்டன்ஸ் காப்பாத்த போராடி இறந்துடுறாங்க. இந்த லேடி மியூட்டன்ட் அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விழாம காப்பாத்திட்டு இவளும் கடைசியில இறந்துடுறா.